ஒரு ஆண்னா மீச வருங்க, ஒரு பொண்ணுக்கு அந்த அமைப்பு இருக்குங்க அப்படின்ற மாதிரியான சில அமைப்புகள்ல வர்ற இயற்கை சார்ந்த விஷயத்துக்கு தோஷம் கழிக்கிறவனுங்க முட்டாள். மறுபடியும் நான் அழுத்தி சொல்வேன். ஒரு பொண்ணு வயசுக்கு வந்துருச்சு, தோஷ நட்சத்திரத்துல வந்துருச்சு, குப்பை தொட்டின்னு தூக்கி வீசுங்க. இதுக்கப்புறம் யாருமே இந்த ஜாதகத்தை பாக்குறவங்க, என்னோட வீடியோ ஃபாலோ பண்றவங்க தயவு செய்து இந்த நட்சத்திர பலன் பாக்குறேன், இறந்து போனவங்களுக்கு பாக்குறேன், வயசுக்கு வந்துட்டாக்கா டைம் நல்லா இருக்கா, நல்லா இல்லைங்க, என்ன பண்ணிருவீங்க? அப்படி அப்படி திருப்பி வச்சிருவீங்களா உலகத்தை? அதுக்கு ஒரு யாகம், அதுக்கு ஒரு பூஜை. வணக்கம். நமக்கு எண்கணி ஞானத்தையும் வேத ஜோதிட ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தையும் வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்கு வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். கோழி குஞ்சு முழுங்குனா குழந்தை பிறக்குமா? இது ஒரு பெரிய ஒரு டாபிக்கா இருந்தது. எல்லா சமூக வலைத்தளங்கள்லயும் சரி, இதுலயும் அதாவது என்னன்னா நியூஸ் சேனல்ஸ்லயும் பாத்தீங்கன்னா அந்த விஷயம் வந்திருந்தது. அது ஒரு கிளிப்பிங் மாதிரி உங்களுக்கு இது பண்றேன். ஓகே, இந்த இடத்துல கோழி குஞ்ச முழுங்கி ஒரு பரிகாரங்க. இந்த இடத்துல பரிகாரம் தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடுறவங்க ஒருத்தராவது வாய் திறப்பாங்களா? மூச்சே விட மாட்டாங்க. ஏன் தெரியுங்களா? இந்த பரிகாரம்ன்றது வேலை செய்யாதுன்றது பரிகாரம் செய்யறவங்களுக்கே தெரியும். ஓகே, இயல்பா நம்ம அடிக்கடி சொல்றோம், ஒருத்தருக்கு குழந்தை பிறக்கணுங்க. குழந்தை பிறக்கணும்னா அதுக்கான விதி எப்படி இருக்கணும்? ராசிக்கு 5ஆம் இடம், குறிப்பாக லக்னத்துக்கு 5ஆம் இடம் குருங்க, புத்திர காரகன். குழந்தைக்கு காரக பிளானட்டான குருவும் உங்களுடைய லக்னத்துக்கு, மிக முக்கியமா லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அமைப்பு. ஓகேங்களா? இந்த தன்மை வரும்பொழுது ஒருத்தருக்கு வாரிசு குழந்தை அமைப்பு இருக்கும். இதுல பெண் குழந்தையா ஆண் குழந்தையான்றத முதல் குழந்தை அமைப்புகள்ல ஒரு சில இடங்கள்ல துல்லியமாவே சொல்லிடலாம். எடுத்த முதல் குழந்தை பெண் குழந்தைங்க அப்படின்னு கேட்டலாம். இந்த அமைப்புக்கு ராசி லக்னத்துக்கு, குறிப்பாக லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல சனி செவ்வாய் ராகு இருந்து அதற்கு பிறகு முதல்ல அந்த பாவகம் கெட்டு அதுக்கு பிறகு குருவின் பார்வையில் அந்த பாவகம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அமைப்புகள்ல ஒருத்தருக்கு பெண் குழந்தை, அதற்கு பிறகு ஆண் வாரிசு அப்படின்ற மாதிரி வரும். குரு பலமாக இருக்கிறாரு, 5ஆம் இடம் நல்லா இருக்கு, 5ஆம் அதிபதி நல்லா இருக்காரு, இதெல்லாம் பெற்று வாழ்றதுக்கு லக்னாதிபதி நல்லா இருக்காருன்ற பட்சத்துல அவருக்கு ஆண் வாரிசு பெண் வாரிசு 2 அமைப்புகளும் அனுமதிக்கப்படும். ஓகேங்களா? இந்த அமைப்புகள்ல தாங்க ஜோதிடம் சொல்லுது. இதுக்கிடையில நம்மளோட வழக்கமான சாமியார்கள் தெய்வத்துக்கு நிகரான பரிகாரமார்கள், சாமியார்கள்ல தெய்வத்துக்கு நிகரான பரிகாரமார்கள் என்ன சொல்லிடுறாங்க? ஒரு பரிகாரம் பண்ணா மாத்திடலாம். மார்க்கண்டேயன் கதை நீ கேட்டது இல்லையா? மார்க்கண்டேயன் கதையை கேட்டிருக்க, அது கதை தானே. எங்க மார்க்கண்டேயன் இருக்காரு அப்படின்னு கேட்டுருவேன். சத்யவான் சாவித்திரி சொன்னீங்கன்னா எங்கெங்க கூப்பிட்டு ஒரு கால் பண்ணி ஹலோ ஐ எம் சத்யவான் ஐ எம் சாவித்திரி அப்படின்னு சொல்லுங்கன்னு சொல்லுவேன். அந்த விஷயம் இந்த யுகத்துல நடக்கிற அமைப்பு இல்ல. நீங்களும் அப்படி ஒன்றும் சிவனோட அருள் பெறுற அளவுக்கு அந்த அளவுக்கு நம்மளும் ஒண்ணு அவ்வளவு நல்லவங்களும் கிடையாது. ஓகேங்களா? இந்த பிறவி, இந்த வாழ்க்கை நமக்கு என்ன கொடுத்திருக்கோ அதை தான் வாழ போறோம். ஓகேங்களா? எந்த இடத்துலயும்ங்க பரிகாரம்னு நேத்து ஒரு விஷயம் ஒரு பொண்ணு பேசுறாங்க, ஆயுள் ஹோமம் எல்லாம் பண்ணிட்டாங்க. ஏங்க பண்ணீங்க? ஆயுள் ஹோமம் பண்ணலனாலே இவங்க நல்லா தானே இருப்பாங்க அப்படின்னு. இல்லங்க, அவர் தான் சொன்னாங்க ஆயுள் பங்கம் இருக்கு, அது பர்த்டே அன்னைக்கு தான் அந்த ஹோமம் பண்ணணுமா. என்ன கணக்கு இது? எப்படி பர்த்டே அன்னைக்குன்னு தெரியும்? அதுவும் அந்த நீங்க பர்த்டே, இந்த ஹோமம், இந்த தோஷம் அப்படின்னு கொண்டுட்டு வாங்க. இந்த இடத்துல எல்லாமே பாருங்க, நட்சத்திரம், நட்சத்திராதிபதி, உப 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 நட்சத்திரம் அப்படின்ட்டு ஜோதிடத்துக்கு எது தேவையில்லையோ அது வந்துருங்க. இன்னும் கொஞ்சம் அழுத்தமா சொல்லணும் அப்படின்னா, ஜோதிடத்தை அவமானம், அசிங்கம், கேவலம் படுத்தக்கூடிய சில அமைப்பு இந்த நட்சத்திர பலன்ல எடுக்கிற விஷயத்துல வரும். அங்கதான் பிறந்தவங்களுக்கு தோஷம் வந்துடும், இறந்தவங்களுக்கு தோஷம் வந்துடும். வயதுக்கு வந்த இயற்கையா இயற்கையான அமைப்புகள்ல ஒரு ஆண்னா மீச வருங்க, ஒரு பொண்ணுக்கு அந்த அமைப்பு இருக்குங்க அப்படின்ற மாதிரியான சில அமைப்புகள்ல வர்ற இயற்கை சார்ந்த விஷயத்துக்கு தோஷம் கழிக்கிறவனுங்க முட்டாள். மறுபடியும் நான் அழுத்தி சொல்வேன். ஒரு பொண்ணு வயசுக்கு வந்துருச்சு, தோஷ நட்சத்திரத்துல வந்துருச்சு, குப்பை தொட்டின்னு தூக்கி வீசுங்க. இதுக்கப்புறம் யாருமே இந்த ஜாதகத்தை பாக்குறவங்க, என்னோட வீடியோ ஃபாலோ பண்றவங்க தயவு செய்து இந்த நட்சத்திர பலன் பாக்குறேன், இறந்து போனவங்களுக்கு பாக்குறேன், வயசுக்கு வந்துட்டாக்கா டைம் நல்லா இருக்கா, நல்லா இல்லைங்க, என்ன பண்ணிருவீங்க? அப்படி அப்படி திருப்பி வச்சிருவீங்களா உலகத்தை? அதுக்கு ஒரு யாகம், அதுக்கு ஒரு பூஜை. பூஜை பண்ணோடனே எல்லாம் மாறிடுச்சா? எத்தனை பேர் வயசுக்கு தோஷம்னு பட்டு அதுக்கு பிறகு இது பண்ணோடனே மறுநாளே பில்கேட்ஸாவோ இதாவோ கோடீஸ்வரராவோ மாறி மலேசியாவே அப்படி தலையில் தூங்கி வச்சு தாங்கிட்டீங்க. ஒருத்தர் சொல்லுங்க. இல்ல, இது எல்லாம் முட்டாள்தனம். பூஜை செய்றீங்களா, புனஸ்காரத்துல இருக்கீங்களா, ஆன்மீகத்துல இருக்கீங்களா, அது உங்களுடைய நம்பிக்கை. அதை நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். எந்த மதக்காரங்களா இருந்தாலும் கண்டிப்பா உங்களுடைய மத அமைப்புகள்ல உங்களுடைய பிரார்த்தனைகளை செய்யுங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா அதை செஞ்சாதான் நீங்க ஒழுக்கமா இருப்பீங்க. நானே சாமி கும்பிடுவேனே. ஆனா இந்த இடத்துல ஒரு பூஜை பண்ணிட்டோன்னே மாறிடும். ஏன்னா நீங்க 2020 இருந்து 23 வரைக்கும் என்ன நிறைய கோயில்கள்ல பார்த்திருக்கலாம், விதவிதமான பரிகாரங்கள் செஞ்சுக்கிட்டு. அதுக்கப்புறம் இவனுங்க எல்லாம் நம்மள செய்யறானுங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு பரிகாரம்ன்றத முட்டாள்தனம்ன்றத நல்லா 200% ஷுவருங்க. நீங்க பரிகாரம் பண்ணாலும் பண்ணலனாலும் உங்களோட வாழ்க்கை இப்படிதான் இருக்க போகுது. அதனால கோழி குஞ்சம் முழுங்குனா பிள்ளை பிறந்துரும், அந்த குஞ்சம் முழுங்குனா பிள்ளை வந்துரும், இந்த குஞ்சம் முழுங்குனா பிள்ளை வந்துரும், இந்த மாதிரியான முட்டாள்தனத்தை நம்பாதீங்க. உங்களுக்கு கடவுள் எதை கொடுத்திருக்காரு, எந்த அணுக்கரகம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, அந்த அமைப்பு உங்களுக்கு கிடைக்குங்க. எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு கொடுக்கவே இல்லை, கடவுள் அனுமதிக்கலைங்க அதை உங்க வாழ்க்கையில,
அந்த விஷயம் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காதுங்க. ஓகேங்களா? அதனால யாரு கேட்டாலும் எதனை முழுங்கினாலும் உங்களுக்கு என்ன இருக்கோ, எந்த பூஜை செஞ்சாலும், எந்த கடல்ல முங்கி எழுந்திருச்சாலும் உங்களுக்கு எது அனுமதிக்கப்பட்டிருக்கோ அது மட்டுமே உங்களை வந்து இந்த பிறவியில சேருங்க. சரிங்களா? இது அத்தனையும் இந்த பிறவியில. இது போன ஜென்மத்துல நான் என்னவா இருந்தேன், அடுத்த ஜென்மத்துல என்னவா இருக்க போறேன், நான் அப்படியே மோட்சத்தை நோக்கி போகும்போது அப்படியே குறுக்க ஒரு பூசாரி வந்து நம்மளை காப்பாத்தி பரிகாரம் பண்ணிடுறாரு. இதெல்லாம் குப்பைகள். ஜோதிடத்துக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. அப்படி ஒரு விஷயம் போன ஜென்மத்தை பாக்குறாரு, அடுத்த ஜென்மத்தை பாக்குறாரு அப்படின்னாக்கா அவர் மனிதராகவே இருக்க முடியாது. இதையும் நீங்க கருத்துல எடுத்துக்கணும். சரிங்களா? நல்லது நடக்கும். எல்லாம் நல்லா இருக்கும். வணக்கம்.